சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க இங்கே வந்துள்ளேன். வரும் 16ஆம் தேதி அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே இன்று இங்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவேரி டெல்டா பகுதி. இந்த பகுதியின் ஜீவநாடியாக உள்ளது காவேரி நதிநீர். கர்நாடக மாநிலத்துடன் நமக்குள்ள காவேரி நதிநீர் பிரச்சனை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையில் தமிழக மக்களின் நலனுக்காக பாடுபடும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திரு கருணாநிதியும் திமுகவும் இந்த பிரச்சனை துவங்கிய காலத்திலிருந்தே தமிழ்நாட்டை வஞ்சித்து வந்தவர்கள்தான். 1968ஆம் ஆண்டே காவேரி பிரச்சனை குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடனும் கர்நாடக முதலமைச்சருடனும் பேச்சுவார்த்தை நடத்திய திரு கருணாநிதி அதன் விவரங்களை வெளியிடவே இல்லை. 1970ஆம் ஆண்டு கர்நாடகம் அணைகளை கட்டிக்கொள்ள ஆதரவளித்து தமிழகத்தை வஞ்சித்தவர்தான் திரு கருணாநிதி. 1971ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் காவிரி நீர் தொடர்பாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தனது சுயநலம் கருதி அரசியல் காரணங்களுக்காக அப்போதைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் வற்புறுத்தலால் அந்த வழக்கை திரும்ப பெற்று தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டவர்தான் திரு கருணாநிதி. காவேரி நீர்ப்பாசன விளைபொருட்கள் விவசாயிகள் நல உரிமை பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்தது. 1986ஆம் ஆண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் பேரில் நடுவர் மன்றத்தை அமைக்குமாறு 1990ஆம் ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலான அரசால் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு உயிரூட்டப்பட்டு காவேரி நடுவர் மன்றம் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மறுநாளே காவேரி நடுவர் மன்றம் தனது இடைக்கால ஆணையை வழங்கியது. அப்போதும் மத்திய காங்கிரஸ் அரசு அதனை மத்திய அரசிதழில் வெளியிட சுணக்கம் காட்டியது. நான் எடுத்த
தீவிர முயற்சிகளின் காரணமாகவே அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசிதழில் அது வெளியிடப்பட்டது. ஆனாலும் இந்த இடைக்கால ஆணையை நடைமுறைப்படுத்தும் வகையிலான திட்டத்தினை மத்திய அரசு வரையறுக்காததால் எனது தலைமையிலான அப்போதைய தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மத்தியில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் இந்த இடைக்கால தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த ஒரு திட்டத்தினை வகுப்பதாக ஒப்புக்கொண்ட மத்திய அரசு 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு வலுவற்ற காவிரி நதிநீர் ஆணையத்தை ஏற்படுத்தியது. இந்த நதிநீர் ஆணையத்தால் தமிழகத்திற்கு எந்த பயனும் ஏற்படவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு 5/2/2007 அன்று காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை வெளியிடப்பட்டது. அப்போது மத்தியிலே திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி இருந்தது. மாநிலத்திலே திமுகவின் ஆட்சி இருந்தது. இப்படி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு கருணாநிதி காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை செயல்படுத்திட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தன் சுயநலத்துக்காக காவேரி டெல்டா விவசாயிகள் நலனை காவு கொடுத்தவர்தான் திரு கருணாநிதி. திரு கருணாநிதியின் அக்கறையெல்லாம் செழிப்பான இலாக்காக்களை மத்திய அரசிடமிருந்து தன் மக்களுக்கு பெற்று தருவதில் தான் இருந்தது. மத்திய அரசிலே அங்கம் வகித்து பாரத பிரதமருக்கே அறிவுரைகள் வழங்கிய திரு கருணாநிதி இது பற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியாதா? முடியுமே. ஆனால் இதை பற்றி திரு கருணாநிதிக்கு அக்கறை இல்லை. அவரது எண்ணமெல்லாம் 2Gயை சுற்றி வந்ததால் காவேரி பிரச்சனையை அவர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. 2011ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட வேண்டும் என மத்திய அரசை எவ்வளவு வற்புறுத்தியும் மத்திய அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாகவே மத்திய அரசு 19/2/2013 அன்று மத்திய அரசிதழில் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை வெளியிட்டது. எனினும் இதனை நடைமுறைப்படுத்த தேவையான காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசாலும் அமைக்கப்படவில்லை. தற்போதைய மத்திய பாரதிய ஜனதா அரசாலும் அமைக்கப்படவில்லை. எனவேதான் இந்த அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் மூலம் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை அமைத்திட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, தமிழகத்தில் 2ஆம் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்து விவசாயிகளின் வருவாய் அதிகரிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்துள்ளது. சாகுபடி பரப்பை அதிகரித்தல், விவசாயத்தில் புதிய உத்திகளை கையாளுதல், தரமான விதைகள், இதர இடுபொருட்கள் வழங்குதல் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக
உணவு தானிய உற்பத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய சாதனைகளை நாம் படைத்து வருகிறோம். உரங்கள் மற்றும் வேளாண் கருவிகளுக்கு மதிப்பு கூட்டு வரியிலிருந்து எனது அரசால் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் வகையில் உரங்கள் வாங்கி விற்பனை செய்ய ஏதுவாக டான்ஃபெட் நிறுவனத்திற்கு வட்டியில்லா முன்பணம் எனது அரசால் வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவு தண்ணீரில் அதிக மகசூல் பெறும் அளவில் நுண்ணீர் பாசனத்திற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் எனது அரசால் வழங்கப்படுகிறது. பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள 5695 ஏரிகளில் தூர்வாருதல், கரையை பலப்படுத்துதல், நீரியல் கட்டுமானங்களை சீரமைத்தல் போன்ற பணிகள் 2870 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு அவை புனரமைக்கப்பட்டுள்ளன. 198 ஏரிகளில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 213 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. 47 தடுப்பணைகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 66 உபவடி நிலங்களில் 4778 ஏரிகளை சீரமைத்தல் மற்றும் ஆற்றுப்படுகைகளை மேம்படுத்தி 477 புதிய அணைக்கட்டுகள் மற்றும் தடுப்பணைகள் கட்டுதல் போன்ற பணிகள் உலக வங்கி கடன் உதவியுடன் செயல்படுத்தப்படும். இதற்கென 2950 கோடி ரூபாய் திட்டத்திற்கு உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. குறைந்த வட்டியில் விவசாய கடன் எனது ஆட்சியில் வழங்கப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 24,621 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 2006 முதல் 2011 வரையிலான 5 ஆண்டுகளில் 9,164 கோடி ரூபாய் மட்டுமே கடன் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் பயிர்க்கடனை குறித்த காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு எனது ஆட்சியில் வட்டி அறவே தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன்படி 829 கோடி ரூபாய் அளவிற்கு வட்டி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. எனது தலைமையிலான ஆட்சியில் வேளாண் எந்திரங்கள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதுடன் எந்திரங்கள் மற்றும் கருவிகளை பராமரித்து கையாள விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. வேளாண் எந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் மற்றும் எந்திரங்கள் பழுது நீக்கும் சேவை மையங்கள் எனது அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பல்வேறு நடவடிக்கைகளால் தான் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில், அதாவது 2010-11 ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி 75.95 லட்சம் மெட்ரிக் டன் தான் என்ற நிலையில் 2014-15 ஆண்டில் எனது ஆட்சியில் இது 1,27,95,000 மெட்ரிக் டன் என அதிகரித்துள்ளது. அதாவது உணவு தானிய உற்பத்தி 68.46% அதிகரித்துள்ளது. அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களை வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கிழங்கு அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களை வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கிடங்குகளில் சேமித்து வைத்து தானிய ஈட்டுக்கடன் பெற்று விலை ஏற்றத்தின் போது விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் எனது ஆட்சியில் 3,492 புதிய கிடங்குகள் கட்டப்பட்டுள்ளன. விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும்
உறுதுணையாக இருக்கும் வகையில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் எனது அரசால் செயல்படுத்தப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள், குத்தகைதாரர்கள், விவசாய தொழிலாளர்கள் என அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 37 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு 3767 கோடி ரூபாய் அளவிற்கான உதவிகள் கடந்த 5 ஆண்டுகளில் எனது அரசால் வழங்கப்பட்டுள்ளன. விவசாயிகளின் நலன் காக்கவும் விவசாய உற்பத்திக்கும் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் விவசாயிகளுக்கு எதிராகத்தான் திமுக எப்போதும் செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இன்னொரு உதாரணம்தான் மீத்தேன் எரிவாயு திட்டம். தஞ்சாவூர் நெற்களஞ்சியத்தை பாலைவனம் ஆக்கும் திட்டம்தான் மீத்தேன் எரிவாயு திட்டம். இந்த திட்டத்திற்கு வித்திட்டவர் திமுகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு TR பாலுதான். 1996ஆம் ஆண்டு ராஜஸ்தான் பாலைவனத்தில் மீத்தேன் கண்டுபிடிக்கப்பட்டதை அறிந்த அப்போதைய மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சராக இருந்த திரு TR பாலு தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருந்தார். இது குறித்த இவரது கோட்பாடுகள் பற்றிய விவரங்கள் எல்லாம் அவருடைய இணையதளத்திலேயே இருந்தன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அவையெல்லாம் இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டன. திமுக அங்கம் வகித்த மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு 2010ஆம் ஆண்டு தமிழக டெல்டா பகுதியில் மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது. தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள 691 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான விவசாய நிலங்களை ஆய்வு செய்து மீத்தேன் எரிவாயு உற்பத்தி செய்ய கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த பணியை மேற்கொள்ளும் வகையில் பெட்ரோலியம் ஆய்வு உரிமத்தை இந்த நிறுவனத்திற்கு வழங்குமாறு தமிழக அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. திரு கருணாநிதி தலைமையிலான முந்தைய திமுக அரசு இந்த நிறுவனத்திற்கு பெட்ரோலியம் ஆய்வு உரிமத்தை 4 ஆண்டுகளுக்கு 1/1/2011 அன்று வழங்கியது. இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் திரு கருணாநிதி தலைமையிலான அப்போதைய திமுக அரசு 4/1/2011 அன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த ஒப்பந்தம் அன்றைய துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில்தான் கையெழுத்தானது. அதன் பின்னர் சுற்றுச்சூழல் அனுமதியை திருவாளர்கள் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கியது. ஆனால் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க ஆய்வு பணிகளை துவங்குவதற்கான அனுமதியை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்தான் வழங்க வேண்டும். விவசாயிகளின் நலன் காக்கும் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011ஆம் ஆண்டு மே மாதம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அந்த அனுமதி எனது அரசால் வழங்கப்படவில்லை. மீத்தேன் எரிவாயு திட்டம் வளமான டெல்டா பகுதிகளை வறண்ட பாலைவனமாக ஆக்கிவிடும் என்பதால் இது குறித்து விரிவாக ஆராய ஒரு குழுவினை நான் அமைத்தேன். அந்த குழுவின் அறிக்கை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மீத்தேன் எரிவாயு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிறப்பித்தது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனமும் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டது. விவசாயிகளுக்கு எதிரான
எந்த ஒரு திட்டத்தையும் யார் கொண்டு வந்தாலும் அதனை தடுத்து நிறுத்தி விவசாயிகளின் நலன் காப்பது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி இங்கே உள்ளதால் தான் நீங்கள் மீத்தேன் எரிவாயு திட்டத்திலிருந்து விடுபட்டு காப்பாற்றப்பட்டு இன்று நிம்மதியாக விவசாயம் செய்ய முடிகிறது. மீத்தேன் எரிவாயு திட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிராக செய்வதையெல்லாம் செய்துவிட்டு தற்போதைய திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வெட்கமில்லாமல் மீத்தேன் வாயு மற்றும் ஷேல் வாயு எடுக்கும் திட்டங்கள் திமுகவால் தடுத்து நிறுத்தப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பது ஊரை ஏமாற்றவா? இதற்கெல்லாம் ஏமாந்துவிட டெல்டா விவசாயிகள் என்ன அவ்வளவு பெரிய ஏமாளிகளா? வாக்காளர் பெருமக்களே, கிங்ஸ் இந்தியா கெமிக்கல்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் யாருடைய நிறுவனம் என்பது இங்குள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரியில் மதுபான ஆலை ஒன்றை நிறுவ இந்த நிறுவனம் 2009ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியின் போது முடிவு செய்தது. வடசேரியை சுற்றியுள்ள 10 கிராமங்களின் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்பதால் வடசேரி கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழு என்ற ஒரு அமைப்பு இந்த ஆலைக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியது. 2010ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் தாக்கப்பட்டனர். அதன் காரணமாகவே ஏப்ரல் 9ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் கருப்பு தினமாக கிராம பொதுமக்கள் அனுசரித்து வருகின்றனர். விவசாயிகளை அடித்து துன்புறுத்தும் திமுகவினர் விவசாயிகளின் எதிரிகள் தான் என்பது விவசாயிகளுக்கு நன்றாகவே தெரியும். 1970 முதல் 1980 வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான 40 விவசாயிகளின் குடும்பங்களை சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. உழவர் பெருந்தலைவர் திரு நாராயணசாமி நாயுடு அவர்களின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் அன்னாருக்கு கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் மணிமண்டபம் அமைக்க எனது அரசால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.